இந்த உலகத்திலே கடல்ல வேலை செய்யற மாதிரி கஷ்டமான வேலை வேற எதுவுமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே கடல்ல வேலை செய்யறவங்க உயிருக்கு பயந்து தான் வாழ்ந்தாகணும். சவுத் கொரியால மிகப்பெரிய ஒரு டைட்டானிக் மாதிரியான ஒரு கப்பல் கடலுக்கு நடுவுல மாட்டி அலைகளால சிக்கி கிட்டத்தட்ட 3 நாள் கழிச்சு அந்த கப்பலே கரோடான கதையை சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. சவுத் கொரியால இருந்து மியாமிக்கு போற ஒரு கப்பல் ரொம்பவுமே கடல் சீற்றத்தால கடலுக்கு நடுவுல மாட்டிக்குது. ஆக்சுவலா இந்த கப்பல்ல கிட்டத்தட்ட 92 வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சான், அதாவது காருங்களே 92 இருந்துச்சான். இந்த கப்பல் இந்த மாதிரி பெரிய பெரிய அலைக வரும்போது கிட்டத்தட்ட சின்ன சின்ன போட்டை வச்சு ஒரு 30-40 பேர் கிளம்பிட்டாங்களாம். ஆனா இங்க இருந்து ஒரு 3-4 பேர் மட்டும் இங்க இருந்து எப்படியாவது கப்பலை நம்ம வெளியே எடுத்துன்னு போயிடணும்னு சொல்லிட்டு கடல்லே இருக்காங்க. அந்த கடல் மேலேயும் கீழேயும் அடிச்சு 1-2 காருங்க கடலுள்ளயும் வீழுது. ஃபர்ஸ்ட் நாள் ரைட்டு மீதி இருந்த அந்த 2 பேருமே கடல்ல இருந்து தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அங்க போய் பார்க்கும் போதுதான் தெரியுது அந்த கப்பலே கருவடா ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அமெரிக்கா வாஷிங்டன்ல ஒரு மிகவும் மோசமான நிலையில கீழே போய் மேல வருது. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களா, கப்பல் உள்ள ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல்ல அந்த நேரத்துக்கு எல்லாருமே சாப்பிட்டு இருந்தா அவங்களோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு ஃபுட்டு வாயில வைக்கும் போது கீழே விழுந்துரும், ஃபுட்டு டேபிள் எல்லாம் கீழே போய் சரிஞ்சு விழுந்துரும் சொல்லிட்டு. ஆனா ரொம்பவே மோசம் தான் இந்த கடல்ல வேலை செய்யறவங்களோட வேலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.